ஸ்ரீ நாரத புராணம் 27ஆம் பகுதி. சத்சங்க நன்மை. சத்சங்கத்தால் ஏற்படும் நன்மைகள் பற்றி நாரத முனிவர் கேட்க பகவான் நாராயணர் அது பற்றி விளக்கினார். சத்சங்க நன்மையை பற்றி அந்த ஊர்கோடியில் உள்ள பேயிடம் கேட்டு அறியுமாறு பகவான் கூற, நாரத முனிவரும் அவ்வாறே சென்று பேயை அழைக்க அது பதில் தந்தது. அதனிடம் சத்சங்க நன்மையை பற்றி நாரத மாமுனிவர் கேட்டார். பேய் அதே காட்டிலுள்ள புலியிடம் கேட்குமாறு கூறி மறைந்தது. அவ்வாறே புலியிடம் வினவ, புலி அருகிலுள்ள கிராமத்தில் இருக்கும் பசுங்கன்றை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கூறி உயிர் விட்டது. அடுத்து நாரத முனிவர் பசுங்கன்றை அணுகி கேட்க அது உடனே இறந்து விழுந்தது. அப்போது ஓர் அசரீரி குரல் ஒலித்தது. இந்த கிராமத்தில் உள்ள அந்தணர் குழந்தையிடம் சென்று கேளுங்கள் என்றது. அவ்வாறே சென்று குழந்தையை கண்டு அவர் அதனிடம் கேள்வி கேட்க தயங்கினார். ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும் என்று. அவர் தயக்கம் கண்ட குழந்தை அவரை பார்த்து சிரிக்கத் தொடங்கியது. சத்சங்கத்தால் அல்லது சாதுக்கள் என்னும் நல்லவர்களால் என்ன நன்மை ஏற்படும் என்பதல்லவா உமது கேள்வி. நான் கூறுகிறேன் கேளுங்கள். நான் முதலில் மர உச்சியில் பேயாயிருந்தேன். நீங்கள் பேசியதால் எனக்கு புண்ணியம் கிட்ட பேய் பிறப்பு மாறி புலியாக பிறந்தேன். அதனாலேயே நான் புலியிலிருந்து பசுங்கன்றானேன். மறுபடியும் தங்கள் தொடர்பால், அதாவது சாதுவான தங்கள் சங்கத்தால் பிராமணரின் குழந்தையாய் பிறந்தேன். இப்போது உங்கள் தொடர்பால் அதிக புண்ணியம் பெற்று பிறந்த உடனேயே பேச முடிந்தது என்றது அந்த குழந்தை. மேலும் சத்சங்கத்தால் நன்மை பெற்று தற்போது சொர்க்கம் போய்க் கொண்டிருக்கிறேன் என்றது. அவர் கண் எதிரிலேயே குழந்தை இறந்து ஸ்வர்க்கம் சென்றது. இதன் மூலம் ஆன்மீகத்தில் உள்ள சாதுக்களின் தொடர்பால் ஏற்படும் நன்மையை, அதன் பெருமையை நாரத மாமுனிவர் அறிந்தார். 27ஆம் பகுதி நிறைவடைந்தது.